வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான சாமை அரிசி சர்க்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். நம்ம குக்கரில் தாங்க ரொம்ப குயிக்காக செய்திடலாம். டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் தான் அளந்து எடுத்துக்க போகிறேங்க நான். இப்போ இதில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு நம்ம சாமை அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மெத்தட்லேயே குதிரைவாலி, வரகு, திணை எதில் வேணாலும் செய்யலாங்க. எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். சர்க்கரை பொங்கலில் கொஞ்சம் சிறுபருப்பு சேர்த்து செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் பொங்கல் நமக்கு. இப்போ இந்த சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி லேசாக சூடுபடுத்திட்டு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதிக நேரமும் சூடுபடுத்திடக்கூடாதுங்க, சும்மா கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே குக்கரில் சேர்த்துடலாம். இந்த சாமை அரிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு அதிகமாகவே இருக்கும், அதனால நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 டம்ளர் அரிசி பருப்பு எடுத்ததுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவில் சேர்க்கும்போது உங்களுக்கு பொங்கல் நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை ஊற வைக்காமலாம் செய்யக்கூடாதுங்க. ஒன்று வறுத்துட்டு செய்யணும் இந்த சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும், இல்லைனா நல்லா ஊற வச்சு செய்யணும். அதனால் இப்போ நம்ம ஒரு 1/2 hour நல்லா இதை ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் பால்லாம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும் பொங்கல். இப்போ இது லேசாக ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக 3 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாங்க. 1 டம்ளர் அரிசி பருப்பு எடுத்ததுக்கு நான் 1 டம்ளர் தான் வெள்ளை எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாங்க, நல்லா கரைஞ்சா போதும். அவ்வளவுதான், நல்லா கரைஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள். கரெக்டாக 3 விசில் தாங்க விட்டு எடுத்தேன். இப்போ கிட்ட காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ மெத்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருந்தால் தான் பொங்கல் நல்லா இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பேனில் நான் மாற்றிடுறேன். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகு கரைசலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த இனிப்பு டேஸ்ட் எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதை விட ரொம்ப ஹெல்த்தியானது. அவ்வளவுதான், 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிடுங்க. கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்துடலாம். முந்திரி நெய்யெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஹெல்த்தியான சாமை அரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆடி மாதம் ஃப்ரைடேயில் நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும்னு நினைப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இதை கூட செய்து நல்லா ஹெல்த்தியாக வைக்கலாம். சூப்பரான சாமை அரிசி சர்க்கரை பொங்கல் அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு முந்திரியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.